பெட் லவர்ஸ் உடைய பேரண்ட்ஸை வந்துட்டு நான் மீட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது. எல்லா நாயும் வந்து நடந்து போறோம்னா பின்னாடி வந்து கடிக்குமா என்றால் கிடையாது. என்னுடைய ஓனர் கிட்ட ஒரு பெட் ஃப்ரெண்ட்லி கஃபே இருந்தது. அதுல நான் வேலை பார்த்தேன். சார் 8 மணி நேரம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் வாங்கிக்கிட்டாங்க சார். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்குறேன். எனக்காக கொஞ்சம் கூட ஈவா இறக்கம் காட்ட மாட்டாங்க சார். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க வீட்டுல 3 டாக்ஸ், அது வந்துட்டு தெருவுல அலைஞ்சுகிட்டு இருந்த டாக், அதை கொண்டுட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு அதுக்கு ஏசி ரூம், அது ஆன் ஆஃப் பண்றதுக்கு தனியா ஒரு ட்ரைனரை வச்சு ஆன் ஆஃப் பண்ணுமா, அது உள்ள வந்தா வெளியே போனா ஆன் ஆஃப் பண்ணுமா. ஏகப்பட்ட விஷயம் சார். அது தலையில தேய்ச்சி குளிக்க ஷாம்பு மட்டுமே 4500 ரூபாய் சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு நாய்க்கும் ஹேர் கட் பண்ணி மசாஜ் பண்ணி விடுறதுக்கு 5000 ரூபாய். பேக்கேஜ் எல்லாம் போட்டு 10,000 ரூபாய்க்கு 3 நாயை கூட்டிட்டு வந்து அழகா வெட்டிட்டு போவாங்க சார். பார்க்கும்போது எனக்கு போறாமையா இருக்கும். நான் முடியெல்லாம் இப்படி வளர்த்து தாடியெல்லாம் வளர்த்து போய் நிற்பேன். ஏன் வெட்ட போனா 100 ரூபாய் கேட்பானே, தாடியை வலிக்கிறதுக்கு 50 ரூபாய் கேட்பானேன்னு. ஏன்னா நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சத்தியமா சொல்ற மனிதாபிமானமே இவர்கள் கிட்ட இருக்கவே இருக்காது. தொடர்ச்சியாக நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, கரெக்ட். அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள், அஃப்ளூவன்ட் பீப்பிள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. அதுவும் பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார்.